ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பாலாஜி. மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக புதிய கேப்டனாக தற்போது ஹர்திக் பாண்டியா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல் என்ன பாலாஜி? வணக்கம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னைக்கு நிகராக ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டுள்ள ஒரு அணியாக மும்பை இந்தியன்ஸ் அணி பார்க்கப்படுகிறது. இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா செயல்பட்டுள்ளார். அவர் மும்பை அணிக்கு 5 முறை ஐபிஎல் கோப்பைகளை வென்று தந்துள்ளார். இத்தகைய சூழலில் மும்பை அணியின் புதிய கேப்டனாக முன்னாள் வீரரும் தற்போது மும்பை அணியில் இணைந்துள்ள ஆல்ரவுண்டருமான ஹர்திக் பாண்டியா தேர்வாகியுள்ளார். அதாவது கடந்த 2 சீசன்களாக குஜராத் அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா செயல்பட்டார். அந்த 2 சீசன்களில் ஒரு முறை ரன்னர் அப் டிராபியையும் ஒரு முறை வின்னர் டிராபியையும் ஹர்திக் பாண்டியா வென்று தந்திருந்தார். இத்தகைய சூழல் அவரை ட்ரேடிங் அடிப்படையில் குஜராத் அணியிலிருந்து மும்பை அணி ஏலத்திற்கு எடுத்தது. அதாவது வருகிற 19ஆம் தேதி துபாயில் ஐபிஎல் ஏலம் நடைபெற உள்ளது. அதற்கு முன்பதாகவே ட்ரேடிங் அடிப்படையில் குஜராத் அணியிலிருந்து ஹர்திக் பாண்டியாவை மும்பை அணி வாங்கியது. அப்போதே யூகங்கள் முன்வைக்கப்பட்டன. அதாவது மும்பை அணிக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டனாக நியமிக்கப்படலாம், ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வளிக்கப்படலாம் என்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அதனை தற்போது உறுதி செய்யும் விதமாக மும்பை அணியின் புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மும்பை அணியின் சர்வதேச அளவிலான செயற்குழு தலைவராக கருதப்படும் ஜெயவர்தனை தற்போது வெளியிட்டுள்ளார். அதாவது அணியின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு, அதாவது டிரான்சிஷன் என்பார்கள், அதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் எதிர்வரும் அடுத்த ஐபிஎல் தொடரில் மும்பை அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா செயல்படுவார் என்றும் அவர் அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் ரோஹித் சர்மாவின் ஐபிஎல் கேப்டன்ஷிப் சகாப்தம் முடிவுக்கு வருகிறது. அதாவது ஐபிஎல் தொடரில் ரோஹித் சர்மா மும்பை அணிக்கு 5 முறை கோப்பைகளை வென்று தந்துள்ளார். அதாவது ஐபிஎல் தொடரில் அதிக கோப்பைகளை வென்ற கேப்டனாகவும் ரோஹித் சர்மா செயல்படுகிறார். அதாவது தோனிக்கு நிகராக தோனியும் ரோஹித் சர்மா 5 முறை ஐபிஎல் கோப்பைகளை வென்றுள்ளார். அத்தகைய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கேப்டனாக பார்க்கப்படும் ரோஹித் சர்மா தற்போது தனது கேப்டன்ஷிப்பை ஹர்திக் பாண்டியாவிடம் விட்டுக் கொடுத்துள்ளார் என்றே சொல்லலாம். இது ரோஹித் சர்மா ரசிகர்களை பொறுத்த அளவுக்கு இது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் ஒரு சீசன் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்பில் செயல்படுவார் என்றே அவரது ரசிகர்கள் கருத்துக்களை எதிர்பார்த்திருந்தனர். என்றாலும் அதற்கு மாற்றாக தற்போது மும்பை அணியின் புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் தகவலுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.